வணக்கம் குழந்தைகளே. தமிழ் உயிரெழுத்துக்கள் 12. இன்று அவற்றை வரிசையாக கற்போம். வாருங்கள். இது ஆ. சொல்லுங்கள். ஆ. இது ஒரு குறுகிய ஓசை உடைய குறில் எழுத்து. ஆ அம்மா. அடுத்தது ஆ. இது நீண்ட ஓசையுடைய நெடிலெழுத்து. ஆ ஆடு. இது ஈ. சொல்லுங்கள். ஈ. இது ஒரு குறில் எழுத்து. ஈ இலை. அடுத்தது ஈ. இது நீண்ட ஓசையுடைய நெடிலெழுத்து. ஈ ஈ. இது ஊ. சொல்லுங்கள். ஊ. இது ஒரு குறில் எழுத்து. ஊ உரல். அடுத்தது ஊ. இது நீண்ட ஓசையுடைய நெடிலெழுத்து. ஊ ஊசி. இது ஏ. சொல்லுங்கள். ஏ. இது ஒரு குறில் எழுத்து. ஏ எலி. அடுத்தது ஏ. இது நீண்ட ஓசையுடைய நெடிலெழுத்து. ஏ ஏணி. அடுத்தது ஐ. சொல்லுங்கள். ஐ. இதுவும் ஒரு நெடிலெழுத்து. ஐ 5. இது ஓ. சொல்லுங்கள். ஓ. இது ஒரு குறில் எழுத்து. ஓ ஒட்டகம். அடுத்தது ஓ. இது நீண்ட ஓசையுடைய நெடில் எழுத்து. ஓ ஓடம். கடைசி எழுத்து ஔ. சொல்லுங்கள். ஔ. இதுவும் ஒரு நெடில் எழுத்து. ஔ ஔடதம். அருமை. இப்போது ஒரு சிறிய விளையாட்டை விளையாடுவோமா? ஆடு என்ற வார்த்தை எந்த எழுத்தில் தொடங்குகிறது? ஆம், நெடிலெழுத்தான ஆ. அம்மா என்ற வார்த்தை எந்த எழுத்தில் தொடங்குகிறது? சரி, குறில் எழுத்தான அ. இன்று உயிரெழுத்துக்களை மிக அழகாக கற்றீர்கள். மீண்டும் பயிற்சி செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.